செய்தி பார்வையாளர்களை சந்திப்பதற்காக நான் அமர்ந்தேன். 2 மணி வரை அந்த இடத்திற்கு நான் எடுக்க முடியவில்லை. ஏறத்தாழ 5 மணி நேரம் ஏராளமான தோழர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி அழைத்துக் கொண்டே இருக்கிறது என்ற தகவலுடன் நான் மிகவும் பதற்றத்துக்கு ஆளாகினான். பிறகு ஓடி வந்தேன். இந்த கூட்டம் ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங், அவ்வளவுதான். இது வந்து ஒரு அபிஷியல் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் கிடையாது. ஒரு அடுத்து நம்ம கூட்ட போற கூட்டத்துக்கான ஒரு முன்னேற்பாட்டுக்கான ஒரு கூட்டம். நேற்று தம்பி பாலாஜி அவர்கள் என்னை சந்தித்த போது சென்னையில் இருக்கிற தோழர்கள் ஒரு சிலரை அழைத்து பேசுவோம் என்ற அடிப்படையில் அதை நான் மனதிலே வைத்துக் கொண்டு இணையதளத்தில் தொடர்புள்ள தோழர்களை எல்லாம் நீங்கள் முடிந்தால் கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு நாள் தான் நான் சென்னையில் இருக்கிறேன். பிறகு நான் டெல்லிக்கோ அல்லது வேறு சில நிகழ்ச்சிகளுக்கோ செல்ல வேண்டியிருக்கிறது. அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. சென்னையில் செல்வதற்கு வாய்ப்பில்லாத வகையில் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆகவே நாளைக்கு முடிந்தால் ஒரு 10-11 மணிக்கு அவர்களை எல்லாம் கூப்பிடுங்கள் என்று நான் ஒரு வேண்டுகோளை வைத்தேன். அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் யாரும் வருத்தப்பட வேண்டாம். முறையான தகவல் இல்லை, போதிய தகவல் இல்லை என்று யாரும் வருந்த வேண்டாம். இதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான ஒரு கூட்டத்தை தமிழகம் தழுவி அடைந்து நம்முடைய தோழர்களை எல்லாம் ஒரு பெரிய அரங்கத்தை பிரித்து அதிலே நாம் சந்திப்போம். அன்றைக்கு தேவையான அளவு நம்முடைய கருத்துக்களை தயாரித்துக் கொண்டு நீங்கள் வர வேண்டும், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு. ஆகவே மீண்டும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங், ஒரு முன்னேற்பாட்டுக்கான அமர்வு. இங்கு நான் வந்த பிறகு பேசிய தோழர்கள் ஆக்கப்பூர்வமான பல ஆலோசனைகளை, கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். இருட்டடிப்புகள் நமக்கு மிகப்பெரிய அளவிலே எதிராக அமைந்துள்ளன. இருட்டடிப்பு முயற்சிகள் ஊடகத்தளத்தில். ஆகவே நமக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இந்த இணையதளம் தான். இதை யாராலும் இருட்டடிப்பு செய்ய முடியாது. கண் தொலைக்காட்சியிலே நம்முடைய போராட்டங்களை காட்டாமல் இருக்கலாம், இருட்டடிப்பு செய்ய முடியும். புதிய தலைமுறையிலே நம்மை இருட்டடிப்பு செய்ய முடியும். இந்து நாளேட்டிலே நம்மை இருட்டடிப்பு செய்ய முடியும். ஆனால் இணையதளங்களிலே நம்ம யாராலும் இருட்டடிப்பு செய்ய முடியாது. யாரும் நீ பேஸ்புக் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, நீ ட்விட்டர்ல வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, நீ ஆர்கிட் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது, பிளாக் ஸ்பாட் வந்து நீ உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு யாரும் தடுக்க முடியாது, வெப்சைட்ஸ்ல உருவாக்க முடியாது, உனக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது யாரும் தடுக்க முடியாது. இதுக்கு வந்து தொலைக்காட்சி தொடர்றதுக்கு லைசன்ஸ் வாங்குற மாதிரி இது ஒன்றும் பெரிய லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வாங்குறதா இருந்தா கூட தடுத்துவாங்க. அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அவ்வளவு வழிமுறைகளை செய்யாங்க. ஆக நம்ம நல்லா புகுந்து விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. எவ்வளவு தூரம் விளையாட முடியுமோ அவ்வளவு தூரம் விளையாடலாம். யாராலும் தடுக்க முடியாத ஒரு களம் இந்த களம். ஆகவே இந்த களத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இந்த களத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இணையதளம் என்பது கடைசி மனிதர்களுக்கும் ஜனநாயகம் பரவுவதற்கான ஒரு களம். யார் வேணாலும் பேஸ்புக் ஓபன் பண்ணலாம், யார் வேணாலும் பிளாக் ஸ்பாட் வைக்கலாம். மிகப்பெரிய அளவிலான ஒரு ஜனநாயக பரவலாக்கத்திற்கான களம் தான் இணையதளங்கள். இது வந்து ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியமா இருப்பது இந்த இணையதளம். நம்மளால வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ள போய் ஒரு ரிப்போர்ட்டரா சேர்ந்து அப்புறம் அதுக்குள்ள எடிட்டரா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு செய்தி சொல்றதுங்கிறது கடினமான ஒன்று. நம்மால ஒரு தொலைக்காட்சியை தொடங்கி தொலைக்காட்சியின் மூலமா வந்து பொதுமக்களுடைய
ஆதரவை பெற்று அதுல இருந்து நம்முடைய கருத்துக்களை பரப்புறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இன்னைக்கு தொலைக்காட்சி தொடரணும்னா அரசாங்கத்தினுடைய வரையறையின்படி 20 கோடி அசையும் சொத்து அசையா சொத்து காட்டணும். வங்கி கணக்கு இல்லாம இவ்வளவு சதுர அடி பரப்பளவுல இந்த இடம் இருக்கு, இத்தனை ஸ்டுடியோ இருக்கு, இவ்வளவு கேமரா இருக்கு, இத்தனை வண்டிகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் காட்ட சொல்றோம். இப்போ தொலைக்காட்சி தொடரணும்னா ஏன்னா கிட்டத்தட்ட 800 லைசன்ஸ் இந்த மாதிரி வாங்கி அதை நடத்தாம இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அதையே கமர்ஷியலா மாத்திட்டாங்க. வாங்குறது லைசன்ஸ் வாங்குறது, அதை பல கோடிக்கு விற்பனை பண்றது அப்படிங்கிறது ஒரு வணிகமா மாறி போயிடுச்சு. அதனால அரசாங்கம் என்ன பண்ணிட்டா அதை தடை செய்யறதுக்காக இப்போ அந்த வரையறைகளை மாற்றிட்டாங்க. இனிமே லைசன்ஸ் வாங்கணும்னா நீ ஒரு நியூஸ் சேனல், 2 வகையான சேனல் தான் இருக்கு. நான் நியூஸ் சேனல், என்டர்டைன்மெண்ட் சேனல், இன்னொன்று நியூஸ் சேனல். இந்த 2 வகையில 5 கோடி காட்டினா நான் நியூஸ் என்டர்டைன்மெண்ட், 20 கோடி காட்டினாதான் நியூஸ் சேனல். நமக்குலாம் நியூஸ் சேனல் தான் தேவைப்படுது, லைவ்ல நியூஸ் போடுறது. இப்போ இனிமே நம்ம 20 கோடி சொத்து சேர்த்து அப்புறம் வங்கியில ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான லிக்விட் கேஷ் காட்டி அப்படி நம்ம செஞ்சா கூட கட்டிடத்தை கட்டிடலாம், வாகனங்களை வாங்கிடலாம், கேமராக்களை வாங்கிடலாம், வங்கியில பணத்தை கூட காட்டிடலாம். ஆனா ஹியூமன் ரிசோர்ஸ், அதுக்கான ஆற்றல் உள்ளவர்கள், நல்ல எடிட்டர் வேணும், நல்ல கேமராமேன் வேணும், நல்ல டைரக்டர் வேணும், நல்ல ப்ரோக்ராமர் வேணும், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும். இதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட போறோம், காலேஜ் கட்ட போறோம்னா ஒரு 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி கட்டடமா கட்டி போட்டா காலேஜ் ஏழுமா? அப்போ அந்த கட்டடத்துக்கு கட்டடத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய நல்ல பிரின்சிபால் வேணும், டீன் வேணும், ப்ரொஃபசர்ஸ், ஃபேக்கல்டிஸ் வேணும். அதெல்லாம் இருந்தாதான் அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ், அதான் மனித வளங்கள். இப்ப நம்மகிட்ட உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகம், சிறுபான்மை சமூகத்திட்ட உள்ள ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஹியூமன் ரிசோர்ஸை நம்மளால உருவாக்க முடியல, அல்லது வெளியில இருந்து வாங்க முடியல. இங்க இருக்கிறவங்க இருந்து உருவாக்குறவங்க வெளியில இருந்து நம்மளால இறக்குமதி செய்ய முடியல. அதுதான் தேக்கத்துக்கு காரணம். இல்லைன்னா இவ்வளவு உழைப்புக்கு நம்ம எங்கேயோ போயிருக்கோம். இந்த 20 ஆண்டு கால உழைப்புக்கு, இவ்வளவு அர்ப்பணிப்புக்கு நம்முடைய வளர்ச்சி யாராலையும் எட்ட முடியாத வளர்ச்சியா நம்ம போயிருந்திருக்க முடியும். ஆனா தம்பி ஸ்ரீதர் சொன்ன மாதிரி நாம எப்பவோ இணையதளத்துக்குள்ள போய் அறிமுகமாயிட்டோம். ஆனா இன்னும் நம்ம தொடக்க நிலையிலே நிக்கிறோம். என்ன காரணம்? ஹியூமன் ரிசோர்ஸ், லேக் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். அதை பற்றிய விவரம் உள்ளவர்கள், அதை பற்றிய ஆற்றல் உள்ளவர்கள், அதை பற்றிய புரிதல் உள்ளவர்கள் குறைவா இருக்கும். கத்துக்கல அல்லது அந்த ஆற்றல் உள்ளவர்கள உள்வாங்க, அது அப்படி தேங்கி. அந்த மாதிரி ஊடகங்களுக்குள்ள போய் நாம ஒன்று தொடங்கி அதுக்கு பிறகு போய் மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போறது அப்படிங்கிறது கடினமான ஒரு பயணம். ஆனா இணையதளம்ங்கிறது எல்லா வாசல்களும் திறந்திருக்கக்கூடியது. சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதை போல ஒவ்வொரு கடைசி மனிதனையும் வரவேற்கக்கூடிய அளவுக்கான ஒரு தளம். உண்மையா நமக்கு அதை பற்றிய நாலேஜ் இருக்கணும், அதை பற்றிய புரிதல், அதை பற்றிய பயிற்சி. அப்படி இருந்தா நாம இணையதளத்தை மிக சிறப்பா நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அதனால நம்மை பற்றி வருகிற எதிர்கருத்துக்களுக்கு பதில் சொல்வது அப்படிங்கிறதுக்காக இல்லை. அது எல்லாரும் தோழர் சொன்னாங்க. நம்மை பற்றி பரப்பப்படுகிற எதிர்கருத்துக்களுக்கு பதில் சொல்றது எப்பவுமே டிஃபென்சிவ் சைடாவே போயிடும். என்னைக்கு ஒருத்தன் டிஃபென்சிவா முதல்ல கையில் எடுக்கிறான், அவன் கடைசியில் டிஃபென்சிவாவே தற்காப்பு 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 தற்காப்புங்கிற லெவல்ல நம்ம போனோம்னா கடைசி காலம் வரலும் நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கான போராட்டமாவே போயிடும். 2 விஷயம், ஒன்னு அஃபென்சிவ், இன்னொன்னு டிஃபென்சிவ். போலீஸ் பண்றாங்கன்னா அஃபென்சிவ், எடுத்து குப்பல் இருக்கா வந்தவனே இறங்கி அடிமா டமாட்டோ அவங்க என்ன தண்ணி கொஞ்சம் எழுச்சிங்க அப்படின்னு புரிஞ்சு, அது டிஃபென்சிவ். அது மறியல யார் தெரிஞ்சுங்க கொஞ்சம் எழுச்சி கலைஞ்சு போயிடும் அப்படின்னா அது டிஃபென்சிவ் ஸ்டைல். நீ உடனே எதிர்றாரு, அதெல்லாம் முடியாதுயா பார்த்து. அவன் அங்கிருந்து இறங்கும் போதே எல்லாம் லத்தியோட இறங்கினாலும் ஓட்டமா ஓடிடுது. இப்ப போலீஸ் எடுக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி, அது டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. அப்ப அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி எடுக்காம எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா போவான். அடுத்து பயணம் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தை தாண்டி இன்னொரு கட்டம், ஒரு கட்டத்தை தாண்டி இன்னொரு கட்டம். டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறவங்க எப்பவுமே காலம் முழுக்க அதே தான் இருந்துட்டு, அதுல மீண்டும் வெளியே வர முடியும். அப்போ நீங்க இந்த கவுண்டருக்கு என்கவுண்டர் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாருங்க.
அதுக்குள்ள ஆழமா நீங்க கவனம் செலுத்திருக்கீங்க. அவன் வேணாலும் ஏதாவது எழுதி போனா அதை பத்தி நமக்கு கவலை. அது அல்ல பிரச்சனை. நாம எந்த அளவுக்கு நம்முடைய செய்திகளை பதிவு பண்ணிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம பதிவு பண்ணிருக்கோம், எந்த அளவுக்கு இந்த கருத்தை கொண்டுட்டு போறோம். நவாஸ் சொன்னதுதான், கருத்தியலை முன்னிறுத்துங்க, எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் நம்ம கருத்தை எந்த அளவுக்கு நம்ம பதிவு பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுல நம்முடைய மைண்ட் செட் போச்சுன்னு சொன்னா இது என்கவுண்டர்ங்கிறதுக்கான, அதாவது டிஃபென்சிவ் ஸ்டெப்ங்கிறதுக்கான விஷயம் இல்லாம போயிடும். அதனால தயவு கூர்ந்து எப்பவுமே இந்த டிஃபென்சிவ் மெஷர்ஸ், இந்த டிஃபென்சிவ் ஸ்டெப்ஸ், தற்காப்புக்கான முயற்சி, இவன் இப்படி எழுதிட்டானா அவனுக்கு பதில் சொல்லணும், இவன் இப்படி எழுதிட்டானா இவனுக்கு பதில் சொல்லணும். நாங்க இதை சொல்றோம், எங்களுடைய வேலை இதுதான், நாங்க போராடிட்டே இருக்கோம், இதான் நாங்க பாடுபட்டுட்டே இருக்கோம், இந்த செயல் திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம், இதுதான் எங்களுடைய தத்துவம், இதுதான் எங்களுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இவ்வளவு இடங்களை நாங்க இதை பண்ணிருக்கோம், இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம், இப்ப இனிமேல் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறோமோ இதெல்லாம் யாராலையும் எதிர்கொள்ள முடியாது. அப்ப அதுக்கான பயிற்சி தான் நமக்கு தேவை. அதுதான் வீக்கா இருக்குங்கிறது தான் இந்த கூட்டம் நம்ம கொடுக்கணும். என்கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக, டிஃபென்சிவ் ஸ்டெப் எடுக்கணுங்கிறதுக்காக அப்படிதான் பார்க்க போனோம்னா நம்ம இந்த 20 ஆண்டுகள்ல பட்டிருக்கிற காயம் வடுகிறதுலாம் சாதாரணமானது. சில இடங்களில் நம்ம அதை பேசணும், ஏன்னா அந்த புரிதல் கூட இல்லாம இருக்கிறமேங்கிறதாங்க நம்மள திட்டுறாங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கணும். வஞ்ச புகழ்ச்சி அணியில அதாவது புகழலான்னு நினைச்சிட்டு சில பேர் ஏமாறியா போயிடும். அதுக்குள்ள எந்த அளவுக்கு நம்மளை இழிவுபடுத்துறாங்கிறதையும் புரியணும். அது நம்ம என்கவுண்டர் கொடுக்கறனால எந்த இடத்துல நமக்கு வஞ்சனை நிகழ்து, எந்த இடத்துல நமக்கு எதிரான வேலைகள் நடந்துக்கிறது, தனிநபராகவே நான் சொல்றேன், என்னை பற்றியே நான் சொல்றேன். நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாசிட்டிவா அதை அணுகும். அதை புரியாமலே இருந்தா அது ஒரு பெரிய இழப்புக்கும் தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் அது காரணமாகும். அந்த புரிதலுக்காக தான் சில இடங்கள் நாங்க சொல்றோம், என்னன்னா நீ இந்த உள்நோக்கத்தோட செயல்படுற, நீ இந்த உள்நோக்கத்தோட செயல்படுற, அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது. அந்த இடத்துல நம்ம அதாவது டிஃபென்சிவ் மெஷர்ஸா கூட அதை பார்க்க வேண்டியது. அது நம்முடைய போற போக்கிலேயே நம்முடைய வேகமான நடவடிக்கைகள்ல மற்றவர்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்படிப்பட்ட இடங்களை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு கம்யூனிட்னு ஒரு வெப்சைட் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க, அவங்க புலம்பெயர்ந்து நம்ம கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி அங்க போய் பாதுகாப்பா இருக்கிறாங்க. சொகுசா இருக்கு, அங்க யாரும் அவங்க துப்பாக்கி இருக்கிற போறதில்ல, அவங்க யாரும் அங்க துப்பாக்கி சண்டை போட போறது. அப்படி பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்களை பத்தி விமர்சனம் எடுப்பாங்க. இங்க நாம கருணாநிதியுடைய அரசியலே எதிர்கொண்டாகணும், ஜெயலலிதாவுடைய அரசியலே எதிர்கொண்டாகணும், சாதிவாதிகளின் அரசியலே எதிர்கொண்டாகணும், தலித்துகளுடைய விமர்சனங்களே எதிர்கொண்டாகணும். இதுக்கு இடையில ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம இந்த அரசியலை எடுத்துட்டு போகணும். மேல இவ்வளவுக்கு மத்தியில சட்டங்கள் இருக்கு, தண்டனைகள் இருக்கு, சிறைகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு, இதெல்லாம் தாண்டி அதை நின்றுட்டே இருக்கும். விடுதலை சிறுத்தைன்னு சொன்ன உடனே இக்பால் கூட இருந்த 9 பேர் ஓடிட்டாங்கன்னா அது நவாஸ். நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்த உடனே என்ன கடுமையான விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னாரு. ஒரு தம்பி நான் விடுதலை சிறுத்தை சொன்ன உடனே இப்ப இந்த யாரும் பெண்களை பழகிறது இல்லைன்னு அவருக்கு பெண்கள் நட்பு இல்லாம பேசிட்டு கவலை. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு போலீஸ் அதிகாரி கூப்பிடாரு, ஏடிஜிக்கு லெவல். 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவுல மதுரையில கலவரம், அந்த கலவரத்தை ஒட்டி என்ன அழைக்கிறாங்க. ஆனா அந்த கலவரம் வேற, இங்க நடக்கிற ஆல் பார்ட்டி மீட்டிங் வேற. அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் என்ன கூப்பிடங்கிறதுக்காக நம்ம தோழர்கள்லாம் கலவரம் பண்றாங்கிற மாதிரி ஒரு தவறான தகவல் உளவுத்துறை மூலமா முதல்வருக்கு போய் முதல்வர் கூப்பிட்டு அந்த அதிகாரிகிட்ட பேசி யாரும் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ ஒரு உயர் அதிகாரி என்ன கூப்பிடுறாரு. தினமும் காலையில போய் முதல்வரை பார்க்கிற ஒரு உயர் அதிகாரி அவர் என்ன கூப்பிட்டு என்ன கேட்டாருன்னா, உன்னை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடலங்கிறதுக்காக நீ இவ்வளவு பெரிய வன்முறையெல்லாம் தூண்டி விடுறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆங்கிலத்தில் பேசினார், இவ்வளவு பெரிய வன்முறையெல்லாம் தூண்டி விடுறேன். ஆனா உண்மையிலே அதுக்கு சம்பந்தமே இல்லை. வள்ளியூர்ல அம்பேத்கர் சிலை உடைச்சிட்டாங்க, நம்ம தோழர்கள் சாலை மறியல போய் உட்கார்ந்தாங்க. சாலை மறியல எடுப்புல லத்திச்சார்ஜ் அது தொடர்ச்சியா 2 நாள் 3 நாள் கலவரமாகி துப்பாக்கி சூடு போய் மேவாசல் ஒரு துப்பாக்கி சூடு, சுப்பிரமணியபுரத்தில் ஒரு துப்பாக்கி சூடு, இறந்து போயிட்டாங்க. ஒரு தம்பியே 2 இறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பேச்சு. ஆனா அது எப்படி உளவுத்துறை சித்தரிச்சு சொன்னா தவறான தகவல். இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு என்ன கூப்பிடங்கிறதுனால விடுதலை சிறுத்தைகள் வன்முறையில் இறங்கிட்டாங்க அப்படின்னு பேச்சு தகவல். அது ஒரு வகையில் நமக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. என்னன்னா அதுக்காகவே நம்ம கூப்பிட்டாங்க. அந்த தவறான தகவல் இருக்காங்க. அந்த தவறான தகவலால உடனே முதல்வர் கூப்பிட்டு என்ன யாரு அந்த கூப்பிட்டு பேசுங்க அப்படின்ட்டாங்க. உடனே அந்த அதிகாரி கூப்பிட்டு பேசினாரு. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைன்னா அப்ப நான் நெய்வேலியில் இருந்தேன். அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது நெய்வேலியில் இருக்கேன். மாலை மலர் வாங்கி நான் பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க தோழர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் உடனே மதுரைக்கு போறேன்.
போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் முறைப்படுத்தி அறிவிச்ச மாதிரி அப்புறம் மறியல் போராட்டத்தை கைவிடல. அது பிறகு அங்கங்க திட்டமிட்ட மாதிரி திடீர் தாக்குதல், கொரில்லா தாக்குதல் இல்லாம ஒரு இடத்துல நின்று அறவழி தாக்குதல் போராட்டங்கள் நடத்தினார் தொடர்ந்து. அது முடிச்சோம். இப்ப அந்த அதிகாரி சொன்னதை நான் சொல்ல வரேன். 2 அதிகாரிகள் சொன்னாங்க. அந்த அதிகாரி என்ன சொன்னார்னா, அதான் நல்லா நீங்க பண்றீங்க, ரொம்ப உங்க தலைமைக்கு பிறகு அதுக்கு வர பிறகு ரொம்ப புதிய எழுச்சி நமக்குள்ள இருக்குது, நல்ல விஷயம் தான், உங்க சமூகத்திற்கு ஒரு இது தேவைப்படுது அப்படின்னு சொன்ன பாராட்டின சொன்னாரு. இந்த பேரை மாத்தினீங்க, விடுதலை சிறுத்தைகள் பார்த்தாலே ஒரு அவர்ஷன் வருது. அவர்ஷன் என்ன வெறுப்பு, அவர்ஷன் மட்டும் இல்ல அலர்ஜி வருது. 2 இருக்கக்கூடாது வளர்ச்சிக்கு மட்டும் கேட்டாங்க அந்த அதிகாரிகள். சொன்ன நீ வந்து ஒரு அரசு, அப்ப நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், ஏன்னா அதையும் கண்டிக்கிறார். நீ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸோட சேர்ந்த ஹோம் டிபார்ட்மெண்ட், எங்க துறை சொல்ல போனா எங்க துறை, நீங்க இதுல வேலை செஞ்சுட்டு இவ்வளவுதான் ரெஜிமெண்டா போறீங்க, வேகமா போறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்கா? உங்களுக்கு வேலை போச்சு என்ன பண்ணீங்க? உங்க குடும்பம்லாம் ரொம்ப வறுமையில வாழ்ற குடும்பம் எல்லாம் எங்களுக்கு ரிப்போர்ட் வருது, எந்த துணிச்சல் இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை மியூசிக்கலா ஒரு பேர் சொல்லுங்க கட்சி. கேட்டா மியூசிக்கலா ஒரு நேம் உங்க கட்சிக்கு சொல்லுங்க அப்படின்னா நான் அப்படியே தாங்கினேன். திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு மியூசிக்கலா இருக்கு அந்த பேரு அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பேர் வைங்க உங்க கட்சிக்கு. நான் வந்து சரிங்க நான் சொல்ல முடியும், அல்ல இல்ல நான் சொல்ல முடியும். நான் பாட்டு அமைதியா உட்காந்து, ஏன்னா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு அமைதியா இருக்கீங்க. இல்ல சார் நீங்க கூட்ட வேற என்னன்னு சொல்லுங்க, இதெல்லாம் அப்புறம் 3 நாளைக்கு பேசணும். இல்ல நீங்க நாளைக்கு வந்து முதல்வருடைய தலைமையில நடக்கிற அனைத்து விஷயத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு அதுக்கு கூட நான் போனேன். அவ இந்த பேருங்கிறதே ஒரு அவசியம் உருவாகுது, ஒரு வெறுப்பை உருவாகுது. ஆனா இந்த பேரு தான் அடங்கி கிடந்தவர்களை உசுப்பு சார்பு சேர்த்து குத்துல. இந்த பேரே வந்து அந்த பேருடைய அந்த வீழ்ச்சி அந்த மக்களை. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, பொதுமக்கள் இந்த கட்சி வரலனாலும் பரவாயில்ல, இந்த அடக்குமுறையை எதிர்ப்பு நினைக்கிற இளைஞர்கள் மட்டும் அணிதிரண்டா போதும். அப்ப நான் நினைச்சேன் 91 இளைஞர்கள் மட்டும் எழுதாரு. என்ன அடங்க மறுப்பும் அத்துமீறும்னா எழுதுகிறான், என்னங்க அர்த்தம் என்ன கேட்டாரு. அப்போ சுவரெழுத்து நானே போய் எழுதுங்க மதுரையில, தோழர்கள் அழைச்சிட்டு போவோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சேர்த்தே அழைச்சிட்டு போய் செய்ய வேண்டியதா, போஸ்டர் நானே போய் நின்று ஒட்டுவேன். அவங்களுக்கு பயம் தெரியணும்ல. அவன் போய் எங்க திமுக போஸ்ட் ஒட்டிருப்பான், அதிமுக போஸ்ட் ஒட்டிருப்பான், காங்கிரஸ் போஸ்ட் ஒட்டிருப்பான், அது பிரச்சனை இல்லாத போஸ்ட். இது வந்து குழந்தைகளின் பெண்களின் ரத்தம் நக்கும் போலீஸ் நாயே ஒரு குத்தி மாறாதா அப்படின்னு ஒரு போஸ்ட் நான் அடிக்கிறேன். அது எந்த பத்திரிகையிலும் எந்த பிரச்சனை அடிக்க மாட்டேன்ட்டான். ஒரு ஓவியரை பிடிக்கிறேன், அவனை எழுத சொல்லி ஒரே ஸ்கிரீன் பிரிண்ட் அடிக்கிறேன். ஸ்கிரீன் பிரிண்ட் 1000 பிரிண்ட் வெள்ளை பேப்பர்ல அப்படி சிவப்பு கலர்ல அடிச்சு இந்த போஸ்டர் போய் ஒட்டுனா எவன் ஒட்டுவான்? கேரக்டர் லத்தி சார்ஜ், லத்தி சார்ஜ் வந்து பெண்களை அடிச்சு மண்டை படுத்தாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தம். உடனே நான் போய் உட்கார்ந்து இரவோடு இரவா உட்கார்ந்து ஒரு ஓவியரை பிடிச்சி ஒரு எழுதுறேன். எழுதி ஸ்கிரீன் பிரிண்ட் போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க பசங்க ஸ்கிரீன்ல. அவ்வளவு போஸ்ட் ஒரு 400-500 போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தந்தர்புரி அந்த போஸ்டர் எடுத்துக்கிட்டு போற யாரா பசங்க யாருக்கு ஒட்ட முடியாது. போலீஸ்னாலே பயப்படுறாங்க. போலீஸ்ங்கிற வார்த்தை கேட்டாலே பயப்படுற ஒரு சமூகம் தானே இருந்தது. வழக்குனாலே பயப்படுற ஒரு நிலைதான் இருக்கு இளைஞர்கள்ட்ட. அப்ப இந்த போஸ்டர் பார்த்த உடனே பசங்களுக்கு வெறி வந்துச்சு. அதாவது நானும் சேர்ந்து வரேன்றது ஒரே 1 மணி நேரத்தில் எல்லாருக்கும் ஓட்டிட்டோம். பரபரப்பாய் போச்சு மதுரை. இப்ப அது மாதிரி கூட இருந்தே போய் வால்ரைட்டிங் எழுதுறது, விளம்பரம் எழுதுறது, அந்த சுவரட்டியில ஒட்டுறது. அப்ப இந்த அடங்க மறுப்போம் அத்துமீறுவோங்கிற முழக்கங்களை எழுதி போய் ஒட்டணும். இந்த முழக்கங்கள்லாம் வந்து காவல்துறை மத்தியில பெரிய ஒரு வெறுப்பு உருவாச்சு, மற்ற சமுதாயத்திற்கு வெறுப்பு உருவாச்சு. ஆனால் அடங்கி ஒடுங்கி பயந்து கிடந்த இளைஞர்கள் மத்தியில பயங்கரமான ஒரு எழுச்சி உருவாச்சு. அதனால அந்த அதிகாரிகள் சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க வேற ஆங்கிள் இருந்து பாக்குறாங்க. ஒரு தேர்தல் அரசியல் ஆங்கிள் இருந்து. அப்பெல்லாம் நான் தேர்தல் பற்றி சிந்திச்சதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பார்வையோ அந்த எண்ணமோ, ஒரு அரசியல் கட்சி உருவாக்கணும் அல்லது போய் தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளி அளவு கூட எனக்கு வந்ததில்லை. நான் நினைச்சதெல்லாம் இதுல இருந்து ஒரு 1000 இளைஞர்கள் வந்தாங்கன்னா ஒரு 200 இளைஞர்கள் வந்து தேர்வான். அவங்களை வந்து முறைப்படி வந்து நல்ல ஒரு மிலிட்டரி பயிற்சி கொடுத்து, ஒரு எக்ஸர்வீஸ் மேல வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, அவனை டெடிக்கேட்டடா அவன் எதுவும் அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, குடும்பத்துக்கு போகக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது,
இந்த மாதிரியான கொடுமைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு படைக்குழுவா உருவாக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருந்த நேரம் அப்படிதான் இருந்தோம். இடையில வந்தவர்கள் நக்சல்வாதி மூவ்மெண்ட்ல இருந்து வந்தவங்க தான் தேர்தல் அரசுகளை கொண்டு போயிட்டாங்க 97, 98. உள்ளபடியே அதுதான் அப்படிதான் அந்த அதுக்கு போல நேரம் தான். ஆனா அப்படி இருந்த அந்த நேரத்துல இப்படி பேர் மாற்ற சொல்லி ஒரு பெரிய இன்னைக்கு இருக்கிறாரு ஒரு தமிழ் ஆசிரியர் கோயம்புத்தூர்ல நான் வேலை செய்யும் போது தேடி வந்தார். வந்து ரூம் போட்டு தங்கிட்டு அவர் என்ன பார்த்து பேசிட்டே போகணும்ட்டு வந்தார். 2 விஷயம் உங்கள்கிட்ட பேசினார் அது ஒண்ணு என்னன்னா உடனடியா நீங்க ஒரு திருமணம் பண்ணணும். எப்ப இது நான் 91 உடனடியா நீங்க ஒரு திருமணம் பண்ணணும். 2வது இந்த பேரை நீங்க மாற்றணும். 92 தான் கோயம்புத்தூர் டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஏன்னா இங்க மதுரையில பெரிய டார்ச்சர் அந்த அதிகாரிக்கு என்னால பிரச்சனை ஆன உடனே என்ன தூக்கி மதுரை கோயம்புத்தூர் அடிச்சிட்டாரு. கோயம்புத்தூருக்கு போன உடனே என்ன தேர்தல் வராது. இன்னைக்கு மதுரையில் இருக்காரு. 2 விஷயம் பேசுறதே கொண்டு வந்தேன். 2 விஷயம். ஒண்ணு அவரு இதே வார்த்தை சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. போலீஸ் அதிகாரி சொன்ன வார்த்தை அதே வார்த்தை அவர் சொன்னார். மியூசிக்கலா ஒரு பேரை வைக்கணும். அப்படி வச்சுட்டா நான் அவங்க பேச்சு பல மேடைகளில் இருந்து கேட்டிருந்தே அண்ணாவுக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுற தலைவர் நீங்களா தமிழ் ஆசிரியர் புத்தகம்லாம் போட்டிருக்காரு. நல்ல தமிழ் பேசுறீங்க, இயல்பா உங்களுக்கு சொற்கள் விழுது, இதை நல்லா நீங்க டெவலப் பண்ணணும். பண்ணிட்டா உங்களை எல்லா சமூகமும் தலைவராக ஏற்றுவாங்க. அதனால முதல்ல இந்த பேரை மாத்துங்க. 2வது கல்யாணம் பண்ணாதான் பொதுமக்கள் உங்களை ஏற்றுவாங்க. அவர் சொன்ன வார்த்தை கல்யாணம் பண்ணாதான் ஒரு தலைவராக ஏற்றுவாங்க. என்னன்னா காலடி பயான்னு சொல்லுவாங்க. சொன்ன வார்த்தை கல்யாணம் பண்ணலன்னா சும்மா ஏதோ ரவுடித்தனமா சுத்திட்டு தான் தெரிஞ்சுக்கலாம் 10 பசங்க வச்சுக்கலாம் நினைப்பாங்க. திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒரு நல்ல தலைவராக ஏற்றுவாங்க. இது 2 சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்றேன். அவர்கிட்டையும் நான் அதுக்கு உடன்படாம இந்த சொல்லும் இந்த முழக்கமும் இந்த பேரும் தான் இந்த மக்களை உசுப்புங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்து அப்படிதான் வந்துச்சு. இன்னைக்கும் இந்த பேரு அவர்ஷனா தான் இருக்கு. பல பேர் பேர் அது பிடிக்கும். நம்முடைய நடவடிக்கைங்கிறது அறவழியில போனாலும் கூட அதை இன்னும் அவங்க உள்வாங்கிக்கவோ அல்லது அங்கீகரிக்கவோ தயாரா இல்லை. இவங்க என்ன இப்படிதான் இருப்பாங்க, வன்முறை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் இருக்கு. இப்ப சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு சொன்ன மாதிரி பக்கத்துல பாருங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறேன். அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன வெஜிடேரியன் சாப்பிடுறீங்க? உங்களை பார்த்தா கெடா கெடாவா கெட்டி விழுங்கிற ஆள் மாதிரி தெரியுது. நவாஸ் பேசுவது சொன்னார போய் நம்ம சேர்க்க வேண்டிய சேர்க்காதனாலதான் இந்த சிக்கல் இருக்காங்கல்ல. இப்ப இதெல்லாம் போய் நம்ம சேர்க்க முடியாது. கட்சி திருமாவளம் வெஜிடேரியன் அப்படின்னு எழுத முடியாது. பட் எப்படி இமேஜ் பதிவா இருப்பாங்க, அந்த இமேஜ் எப்படி உங்களை பார்த்தா கெடா கெடாவா வெட்டி முழுங்குறாங்க சொல்றாங்க. அடுத்த கேள்வி என்ன, உங்களுக்கு வீடே இல்லைங்கிற உண்மைதானா? அவங்க செல்ல எனக்கு வீடு இல்லைங்க. 15-20 வீடு வாங்கி போட்டுருக்கீங்க. எங்க பார்த்தாலும் அதே பேசுதான் இருக்கு. உங்களுக்கு 15 வீடு மெட்ராஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. என்ன இல்ல உண்மையதான் பேசுங்களா நீங்க? இப்ப அவருக்கு நம்பவே மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் அங்கேயே நின்று இதே பேசிட்டே இருக்கு. அவருக்கு ஆச்சரியம் போச்சு. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டாயமா வாங்கி தரேங்க. இதோட ஒரு 50வது ஆளாகுமே. உடனடியாக உங்களுக்கு நான் வீடு பார்த்து தரேங்க. நான் தாங்க உங்களுக்கு வீடு வாங்கி தரேன். இப்படி ஒரு 56வது அப்படி சொல்லி என்னன்னா பற்றிய செய்திகள் வெளியில வேற விதமா தான் பில்டப் ஆயிடுச்சு. நெகட்டிவா தான் பில்டப் ஆயிடுச்சு. ஆசிரியர் பதில் போறது தமிழ் நெட்டுங்கிறத பற்றி சொல்லியிருந்தா நான் டக்குன்னு வேற இடத்துல தமிழ் நெட்டுங்கிறது புலம்பெயர்ந்த இருந்த தமிழர்கள் நடத்துற ஒரு எனக்கு அந்த நடத்துற ஒரு நண்பர் தான் தெரியும். இப்ப ஓடுத திருமாவளவன் ஹர்ட்டிங் ஈழம் தமிழ் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை எழுதுறேன். என்ன அப்படின்னு உள்ள போய் படிச்சு பார்த்தா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் நான் சோனியா காந்தி கிட்ட கொடுத்த லெட்டர்ல ஒரு வார்த்தை இருக்கான். ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அது இருக்கும். அந்த டிராப்ட் அவசரத்துல நான் பார்க்கவும் இல்லை, எழுதவும் இல்லை. நான் போன்ல ரவிக்குமார்ட்ட பேசிட்டு போது இந்த மாதிரி நான் சோனியா காந்தி பார்க்க போறேன், நம்ம ஏதாவது ஒரு மெமரண்டம் கொடுத்தா அவங்க இந்த குடியரசு சம்பந்தமா பேசுறதாங்க கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தலித் கிருஷ்ணன் ஒருத்தர் குடியரசுத் தலைவராகணும்னு அதையும் வேற சில 2-3 கோரிக்கை அடங்கி ஈழத்தமிழர் சேர்த்து நான் ஒரு மெமரண்டம் மாதிரி கொடுத்துட்டு வருவோம். அப்ப நான் பார்லிமெண்ட் போயிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வரணும் வீட்டுக்கு அப்புறம் நான் சோனியா காந்தி பார்க்கணும். அதனால இதை மட்டும் சொல்லிட்டு நீங்க முடிஞ்சா ஒரு டிராப்ட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க.
என்னுடைய இமெயிலில் நான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தேன். நான் 3 மணிக்கு வந்தேன், வந்து என்னுடைய இமெயில் செக் பண்ணேன், அவர் அனுப்பிச்சிருந்தாரு. உடனே லெட்டர் எடுத்து வச்சு ஒரு டிராஃப்ட் எடுத்து டக்குன்னு 5 மணிக்கு அவங்க சொன்னாங்க. நான் 4:50 5 மணிக்கு போட்டு ரொம்ப டைட்டான அவர் கையெழுத்து போட்டு கொடுத்து வந்தேன். நான் படிச்சு தான் போனேன். படிச்சு போகும்போது இல்லை ஸ்ரீலங்கன் தமிழ் செய்திருக்காரு. அது யூஸ்வலாக எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அதனால அதை எடுத்து போட்டு அந்த அம்மாவுக்கும் ஸ்ரீலங்கன் தமிழ்ல தான் புரியல தான் நான் விட்டேன். இதை அவ்வளவு தூரம் வந்து கூர்மையாக படிச்சுட்டு, அதாவது தனியார் துறையில் இடஒதுக்கீட்டுக்கு ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. தலித் கிறிஸ்தவர் ஒருவர் வந்து குடியரசுத்தலைவராக அப்படின்னு ஒரு கோரிக்கை. 3வது கோரிக்கை, ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு நிலையான அரசியல் தீர்வு வேணும், அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுங்க. அவங்கள்ட்ட கொடுக்கும்போது வந்து தனி ஈழம் அமைச்சாங்க அப்படின்னு போய் நேராக கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி முகம் சுழிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல போய் அதை நம்ம சொல்ல வேண்டாங்கிறதுனால பர்மனன்ட் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு யார் யார்கிட்ட எப்படி சொல்லி அந்த வேலையை வாங்குங்கிறது முக்கியம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கு பிறகு அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கும்போது பேசும்போது நம்ம பேசுவோம் தனி இடம் தான் தீர்வுன்னு. அது பார்லிமெண்ட்லயும் நம்ம பேசுறோம், வெளியிலும் பேசுறோம். இந்த விஷயத்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அவ்வளவு கடுமையா ஈழத்தமிழர்களை பின்படுத்துகிறார் திருமாவளவன் ஒரு விமர்சனம். நான் கேட்கிறேன், இன்னைக்கும் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் தான் நிர்மாணம் நடக்கிறார். அதுதான் வந்து வைகோ நடக்கிறார். அந்த இயக்கத்தை தான் மற்றவங்க இருக்கிறாங்க. அந்த இயக்கத்துக்கு பேர் சூட்டும் போது நான் தான் ப்ரொபோசல் பண்றேன் ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கம். அப்ப இல்ல இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு. ஏன் மருத்துவர் அவர் எதுல உட்காந்துருக்கா? நான் என்ன ஏன் அப்படி சொல்றீங்க? இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் ஏன் சொல்றீங்க நான் கேட்டேன். இல்ல இதெல்லாம் பேசிச்சு பாண்டியன் ஒத்துக்க மாட்டாரு ஈழத்தமிழர்னா. அப்ப பாண்டியன் இல்ல தாப்பாண்டியன் வரல. ஆனா அவர் தான் சொல்றதை ஏற்பாடு பண்ணாரு, மந்திரி கொடுக்குறாரு சொன்னாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவர் அதுல இப்ப ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கம் போட்டா தாப்பாண்டியன் வரமாட்டான்னு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம்னு அதை பதிவுறாங்க. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம்ன்றது நாம இதெல்லாம் பயன்படுத்தாத சொல்ல நம்ம ஈழத்தமிழர் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னு கூட அந்த இடத்துல மறுத்து பேசினேன். அப்ப தாப்பாண்டியனை உள்வாங்கிறதுக்காக அந்த தேவையை மாத்தினாங்க. அந்த தான் இயங்கி அதை வந்து அவங்களால விமர்சனமா எழுத முடியல, அதை சொல்ல முடியல. அது வந்து அவங்களை புண்படுத்தல. ஆனா 25 வருஷமா இந்த களத்தில் இருந்து நாம போராடுகிறோம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் போய் நான் மனிதனத்தில் பேசிட்டு இருந்தேன். அடுக்கடுக்கான போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம நடத்திருக்கோம். நாம நடத்தின அளவுக்கு ஈழத்தமிழர்களுக்கு மாநாடுகள் யாரும் தமிழ்நாட்டில் நடத்திக்க மாட்டாங்க. மாநாடுகள் நடத்துகிறோம். எழும் தமிழ் ஈழ மாநாடு நடத்துகிறோம், தமிழ் ஈழ அங்கீகார மாநாடு நடத்துகிறோம், கருத்துரிமை மீட்பு மாநாடு நடத்துகிறோம், தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்துகிறோம், அதற்கு முன்னால பல மாநாடுகள் நடத்துகிறோம். அவ்வளவு மக்களை அடிக்கடி கூப்பிட்டு திரட்டி அதையெல்லாம் பதிவு செய்யாதவர்கள் இந்த ஒரு சொல்லுக்கு வந்து ஒரு விமர்சனம் இருக்காங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் சொன்னா, எப்பவுமே நம்மளை நெகட்டிவா பாக்குறது அல்லது இந்த களத்துல நம்மளை இருக்க விடாம தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வேலை செய்யறாங்க. அது கூட பதில் எழுதி சொன்னாங்க, நான் வேண்டாம்னு விட்டேன். யாராவது நீங்க முடிஞ்சா எழுதுனா பரவாயில்ல. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டிஃபென்சிவ் ஸ்டெப்ஸ்குள்ள இறங்கிட்டோம்னா பிறகு அது அந்த விளக்கம் கொடுத்தவங்க இன்னொரு கேள்வி போடுவாங்க. அப்புறம் அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கம் கொடுத்தவங்க அப்புறம் அதுல ஒரு ஃபைன் ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிப்பான், ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பான். இப்ப இதுக்கு நீங்க அது நமக்கு அது தேவை. கருத்தியல் ரீதியா முரணான செய்திகள் எவனாவது சொன்னாங்கன்னா அதுக்கு மட்டும் நம்ம பதில் நம்முடைய கோட்பாட்டு அடிப்படையிலான அவதூறு பரப்புறது நமக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். அவன் சொல்லும் அவனுடைய விமர்சனமும் பார்த்தாலே தெரியும். அது அவதூறுகளை நம்ம புறக்கணிக்க நாம என்ன பண்றோங்கிறத எல்லாரும் கம்பல்சரியா பிளாக் ஸ்பாட், பேஸ்புக் இந்த மாதிரியான இணையதள ஊடகங்களில் நம்மளை வந்து ஈடுபடுத்திட்டு அதை நிறைய கற்றுக்கொள்ளணும். வெறுமனை நம்ம நிகழ்ச்சிகளை வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுங்கிற மாதிரி மட்டும் இல்லாம கருத்தியல் ரீதியாக அதை எப்படி கொண்டு போறது, என்ன மாதிரி சொன்ன மாதிரி என்ன மாதிரியான படங்களை போடுறது, விமர்சனங்களுக்கு இடந்தராத படங்கள், விமர்சனங்களுக்கு இடந்தராத கருத்துக்கள், நம்முடைய கொள்கையை சார்ந்த கருத்துக்கள், அது சம்பந்தமான பதிவுகள். இப்ப மட்டும் இல்ல, மற்ற பத்திரிகைகள் வரக்கூடிய பேட்டியில கட் பண்ணி போனா நியூஸ் வந்து இந்துல வருது, எக்ஸ்பிரஸ்ல வருது, அந்த மாதிரி மற்ற நாளேடுகள் வருது, அதை கட் பண்ணி போடலாம். ஊடகங்களை பேட்டி கொடுக்குறோம், அது வந்து கிளிப்பிங்ஸ் இருக்கும், அந்த கிளிப்பிங்ஸை கட் பண்ணி போடலாம். அதெல்லாம் நம்ம பண்றதே கிடையாது. நாம என்ன பண்றோம், நாம கலந்துக்கிற போட்டோஸை அது போட்டுட்டு முடிஞ்சு வச்சுக்கிறோம். இப்ப நம்ம பற்றிய செய்திகள் எத்தனையோ ஊடகங்கள்ல, வார ஏடுகள்ல, நாளேடுல போன வாரம் ஜூனியர் உடல் ஒரு போட்டி பேட்டி வந்துச்சு. இந்த தடவை வந்து ஒரு ஆழம் ஒரு பத்திரிகை பேட்டி இருந்தது. அந்த மாதிரி பேட்டிகளும் அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே ஏற்றிட்டா நம்ம ஒவ்வொருத்தரும் 4000 பேர் 8000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய லிங்கா போயிட்டு. இப்ப அதுல நம்ம சொல்ற செய்தி கேட்டாங்க, டெசு அமைப்புல வந்து உங்களை கலைஞர் கூப்பிடலையா அப்படின்னா அவங்களை வந்து அவர்
புறக்கணிச்சிட்டாரா, அது வந்து உங்களுக்கு ஆத்திரம் இல்லையா அப்படின்னா இப்போ நான் இப்படி சொன்னேன். அது அப்படி நேரடியாக அது பதில் சொன்னாங்க. என்ன சொன்னேன், நான் வந்து பிரபாகருடைய தாயார் இறந்தப்ப அஞ்சலி செலுத்த போனேன். அப்போ வந்து ராஜபக்ஷே நினைச்சிட்டாரு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு வந்து போச்சு. அதில் வந்து காங்கிரஸ் எங்களை சேர்க்காம தவிர்த்துருச்சு. இப்ப கலைஞர் டெஸ்ட் உருவாக்கியிருக்காரு, அது எங்களுக்கு கூட்டாம விட்டார். அங்க திருப்பி அனுப்பப்பட்டோம், இங்க தவிர்க்கப்பட்டோம். காங்கிரஸால இங்க அழைப்பு இல்லாம தவிர்க்கப்பட்டோம். இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாருங்க. நாங்க யார் பக்கம் நிற்கிறோம், எதனால நாங்க தவிர்க்கப்படுறோம், ஏன் தவிர்க்கப்படுறோம் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படி மட்டும் சொன்னேன். ஏன்னா கலைஞரோட சேர்ந்ததுனால, காங்கிரஸோட சேர்ந்ததுனால ஈழத்தவர்களுக்கே திருமாவளவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. திருமாவளவரை வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து பிரச்சாரம் செய்து அவதூறு பரப்பி அதனால ஈழம் விடுதலை பெற்றதுன்னா சரி, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அவங்க நோக்கம் என்னன்னா, இந்த களத்துல வந்து நம்மளை வந்து முன்னிலையில் இருக்க விடக்கூடாது, அவதூறு பரப்பி எப்படியாவது ஓரமிட்டிருக்கோம், அதுதான் அவங்க. அப்ப அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? அது நம்ம இடம் கொடுக்கலாம். இப்ப நம்ம நம்முடைய களப்பணிகள்ல நாம் இதுவரை என்ன செய்திருக்கிறோம், இதுவரை நடந்தத பழசு நினைக்க வேண்டியதில்லை. எழும் தமிழீழ மாநாடுடைய கிளிப்பிக்ஸ் எடுத்து போடுவோம், போட்டோஸ் எடுத்து தீர்மானங்கள் எடுத்து இவ்வளவு தீர்மானம், இறையாண்மை மாநாட்டினுடைய தீர்மானங்கள், கருத்துரிமை மீட்பு மாநாட்டை நடத்தக்கூடாது வேலூர் ஞானசேகரன் சட்டசபையில பேசினார். கலைஞர் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறோம், ஏன் வேலூர் ஞானசேகரன் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக பேசுறாரு? திமுக கூட்டணியில் இருக்கிறோம், 326 பேர் ஏன் கலைஞர் கைது பண்ணாரு? திமுக கூட்டணியில் இருக்கிறோம், 26 பேர் குண்டாசுல ஏன் உள்ள போனாங்க? ஒரு வருஷம் உள்ள இருந்தாங்க. ஒரு ஆளு 6 மாசம் உள்ள இருந்ததுக்கு வந்து உலகமே தூக்கி வச்சாரு. 26 பேர் இந்த பிரச்சனைக்காக உள்ள போயிருக்காங்க. 4வது நாள் உண்ணாவிரதம் டிசைட் பண்றீங்க. அந்த 4 நாள்ல ஒருத்த கூட தமிழ் தேசிய அமைப்புல இருந்து கூட உட்கார்ந்து 4 நாள் அவங்க கூட உட்கார்றேன் அப்படின்னு ஏன் உட்கார்லன்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிறோமா? அது கேள்வி கேட்கணும்ல. கடைசி நாள் பேசும்போது ராமதாஸ் வந்து நானும் தம்பியும் சேர்ந்து திருட்டு போராட்டத்தை அறிவிப்போம்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அந்த போராட்டத்துக்கு எங்கேயாவது பேசினாரா? நாம அதுக்கு வந்து போய் கேட்டதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? இதை ஏன் வேற எந்த தமிழ் தேசிய அமைப்பு கேள்வி எடுக்கல? 5 வருஷமா அந்த அமைச்சர்கள் அமைச்சராகவே இருந்தாங்க. பாமக சார்பில் அவருடைய மகன் இருந்தாங்க. அப்ப யுத்தம் நடக்கலையா? அப்ப மக்கள் சாகலையா? அப்ப ஏன் எந்த தமிழ் அறிஞனும் எந்த தமிழ் தேசியவாதியும் ராமதாஸ் ஏன் உன் பையன் வந்து ராஜினாமா பண்ணக்கூடாது, ஏன் அமைச்சராக நீடிச்சிருக்காரு அப்படின்னு ஏன் அவரை பார்த்து யாராலும் கேட்க முடியல? ஏன் கேட்க முடியல? இவங்க அப்புறம் வந்து நம்ம தனி அணி கட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணோம். இந்த அணியில இருக்கிறவங்க அந்த அணியில இருக்கிறவங்க பேச மாட்டாங்க, அந்த அணியில இருக்கிறவங்க இந்த அணியில இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. திமுக கூட்டணியில இருந்துகிட்டே அதிமுக இருந்தவங்களோட நான் 6 மாதம் பயணம் பண்ணேன்ல, அந்த துணிச்சல் யாருக்காவது தமிழ்நாட்டில் வருமா? திமுக கூட்டணியில இருக்கிறேன், தேர்தல் அரசு நெருங்குது, அந்த நேரத்தில் என்ன கலைஞர் தூக்கி போட்டா என்ன பண்றது நான் பயப்படலாம்ல? கூட்டணியில என்ன சேர்க்க விடாம வந்து ஓரம் கட்டிட்டா என்ன செய்யுது அப்படின்னு நான் பயப்படலாம்ல? அப்ப அதிமுக அணியை கட்டினதே நிர்மாலம் தான், ஜெயலலிதா கிடையாது. இந்த தேர்தல் 2009 அதிமுக கூட்டணியை உருவாக்குனதே பழ நெடுமாறம் தான். அவ்வளவு வேலை செஞ்சார், அவ்வளவு தூரம் இறங்கி வேலை செஞ்சார். வைகோ கூப்பிட்டாரு, பாப்பானியை கூப்பிட்டாரு, ராமதாஸை கூப்பிட்டாரு, என்ன கூப்பிட்டாங்க. அந்த அதிமுக அணியை உருவாக்குனதே வந்து பழ நெடுமாறம் தான். அப்படிப்பட்ட பழ நெடுமாறம் அதிமுக அணியில இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சு நான் அவரை கூட போனேன்ல. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காப்பாண்டி கூட நான் போனேன்ல. அதிமுக கூட்டணியில் சேரதா இருந்த பாமகவோட நான் போய் கை கொடுத்தேன்ல. அன்னைக்கு கலைஞர் நினைச்சா என்ன தூக்கி போட்டுவாங்க, எனக்கு பயம் வந்திருந்தா நான் போகாம இருந்திருப்பேன்ல. இல்லங்க நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், நான் உங்களோட சேர மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல. அப்ப எனக்கு இஷ்யூ தான் முக்கியமா தெரியுது, தேர்தல் எனக்கு முக்கியமா தெரியல. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல். அப்ப இதெல்லாம் யார் எழுதுவா? இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் யார் எழுதுவா? நாம தான் எழுதியாகும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ போய் ராஜபக்சே பக்கத்துல நின்ன, நீ தக்கல சேவை வந்த பக்கத்துல உட்காந்த, நீ அவன் வந்து உன்னை திட்டும்போது சிரிச்சுட்டு வந்த அப்படி இதை வந்து சாதாரணமான விஷயங்கள் வந்து அவன் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மள அந்த லைன்ல வந்து வெளியேற்று அவங்களுக்கு நம்ம பேசணும். நாம இதெல்லாம் பண்ணிருக்கிறோம், இதெல்லாம் பண்ணிருக்கிறோம். இந்த மாதிரி ஆர்குமெண்ட் நம்ம எடுத்து ராஜேந்திர சோழ புத்தகம் போறாரு, நம்ம எடுத்து தியாகு கட்டுரை எழுதுறாரு, நம்ம எடுத்து மணியரசன் வந்து விமர்சனம் எழுதுறாரு. என்னன்னா இந்த 4 நாள் உண்ணாவிரதத்துல வந்து திமுக சொன்ன உடனே நான் முடிச்சுக்கலாம். ஆனா திமுக என்ன சொன்னாங்க தெரியல, திமுக என்ன பேசினாங்க தெரியல. அன்னைக்கு உளவுத்துறை அதிகாரி என்ன சொன்னாங்க, திமுக ஆட்சியை கவிர்க்கிறதுக்கு ஜெயலலிதாவோட கூட்டு சேர்ந்துட்டு வைகோவோட கூட்டு சேர்ந்துட்டு நான் சரி செய்யறேன்னு தான் பேசுறது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? போன்லயே எங்க பேசுறாங்க அதிகாரி, உங்க தலைவர் பண்றது சரியில்லைங்க, அவர் ஆட்சியை கவிர்க்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாரு, ஏடிஎம்காரங்களோட சேர்த்துட்டு நான் உண்ணாவிரதம் போய் உட்கார்ந்து போறேன். இதுதான் வந்து அந்த நிலை இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கலைஞரோட சேர்ந்துட்டு நாம வந்து தமிழர்களுக்கு துரோகம் பண்றோம். அப்ப ஜெயலலிதாவோட கூட்டணியில சேர்ந்திருந்தா நான் உண்மையான ஈழ விடுதலை போராளி.
அப்ப அந்த ஜெயலலிதா வந்து வைகோ 18 மாசம் உள்ளது இருந்தது கலைஞர் இல்லையே, நெடுமாறன 18 மாசம் உள்ளது இருந்தது கலைஞர் இல்லையே, சுபவீர 18 மாசம் உள்ளது இருந்தது கலைஞர் இல்லையே, கொடா சட்டத்தை பயன்படுத்துறது கலைஞர் இல்லையே. கலைஞர் வக்காலத்தை நான் பேசுறேன். ரெண்டு ஒப்பிடும் போது வந்து அந்த ஒப்பீடை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. இவரா வாங்க ஒப்பிடுறாங்க. அப்ப ஒப்பிடும் போது பிரபாகரன் தூக்கில போகணும்னு சொன்னது அந்த அம்மா, புலிகளுக்கு தடை வாங்கினது நான் தான் இன்னைக்கு சொல்றது அந்த அம்மா தான், புலிகளை எந்த காலத்திலையும் ஆதரிக்க மாட்டேன்னு திரும்ப சொல்றது அந்த அம்மா தான், புலிகளை பத்தி ஆதரவா பேசுறதுனால திருமணங்களை பேசுறதுனால வைகோ தூக்கி கொடால போட்டது அந்த அம்மா, 4 சுவர்களுக்கு உள்ள உட்கார்ந்து நெடுமாறன் கலந்தாய்வு பண்ணாருங்கிறதுக்காக அவரை கொடால தூக்கி போட்டாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களை போய் இவங்க ஆதரிக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் என்ன திட்டிக்க வந்து அனுமதி கொடுக்குற கலைஞர்கிட்ட போனது பெரிய தப்பு. அவர் காலத்துல எல்லா இடத்துலையும் கூட்டம் போட முடியும், இன்னைக்கு போட முடியுதா? அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் அவரையும் விமர்சனம் பண்ணி மேடையில் பேச முடியும், உங்களால பேச முடியுமா? அந்த மாதிரி யாராவது ஒரே ஒரு ஆள் பேச முடியுமா மேடையில? பேசினா நீலாபதிக்கு போயிட்டு வந்துடும், எல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நம்ம முதல்ல ஆர்கியூ பண்ணவும் தெரியும், எழுதுறது ஒன்னும் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி விவரங்கள் யாருக்கும் இணையதளம் பதிவு செய்து உலக தமிழுக்கு விஷயம், உலக தமிழுக்கு இங்க 2 பேர் கான்டாக்ட் இருக்கு, அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு நினைச்சிருக்காங்க. அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு நினைச்சிருக்காங்க. மற்ற செய்தி அவங்க போய் சேர்றது. இதே நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு ஆளா நான் நின்று பேனரை பிடிச்சிட்டு கொற்ற பணியில ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அதை எடுத்து அந்த பத்திரிகை போனாங்க, அதை வெப்சைட்ல திருமாவளவன் தனியா கொட்டும் பணியில உட்கார்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. ஜெனீவா தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு யஸ்வந்த் கிருஷ்ணாவுடைய அறிக்கை போய் நான் மீராகுமாருக்கு முன்னால கீழ்ச்சி எரிஞ்சிட்டு கோஷம் போட்டாங்க. அதை போட்டாங்களா பத்திரிகையில? அவங்க வெப்சைட்ல போட்டாங்களா? முதல் பேச்சிலே மெய்டன் ஸ்பீச்சிலே வந்து இந்திய அரசு தமிழகத்துக்கு துரோகம் இழைத்து விட்டது, இது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு நான் மெய்டன் ஸ்பீச்சில் பேசுனேன். அதை போட்டுருக்காங்களா அந்த இணையதளத்துல? அவன் போட வேண்டாம், நம்ம இணையதளங்களை உருவாக்கும். நீ வந்து உன் ஆபீஸ்ல வேண்டாம் அம்பேத்கர் படம் எல்லாம் கேட்க வேண்டாம், நீ ஒரு ஆபீஸை போட அம்பேத்கர் படத்தை வைக்கிற மாதிரி தான். நீ ஏன் உன் பத்திரிகையில எழுதுங்கிறது கேட்க மாட்டேன், நீ ஒரு பத்திரிகை உருவாக்கி செய்தியை எழுது. மக்களுடைய பெஞ்சிற நிலையிலையும் மற்ற அதுவும் ஒரு டிஃபென்ஸ் மேட்டர் தான். செய்தியை போடுங்கன்னு பத்திரிகை கேட்கறது அது ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். பத்திரிகை அதே மாதிரியான ஒரு வெகுமக்கள் ஊடகத்தை உருவாக்கி அதில் பதிவு பண்ணாங்க, யார் அதை தடுக்க முடியும்? அதனால தடையில்லாத ஒரு ஜனநாயகத்தை பரப்பக்கூடிய மிக சிறப்பான ஒரு தளம் இணையதளம். அதை நம்ம பயன்படுத்தணும். அதுதான். அதனால அது வந்து நீங்க விரிந்த அளவுல தளத்துல தோழர்கள் வந்து இதுல நல்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவங்க டெமோ பண்ணுங்க, பேசக்கூடாது. இதுல வந்து குரூப் அதெல்லாம் இல்லை. பேஸ்புக்ல என் படம் வரல உன் படம் நீங்க வெங்கலாம் நீங்க அப்லோட் பண்ணலாம்ல, அதே படத்தை நீங்க எடுத்து போடுங்க. அவங்க போடுற படத்துல உங்க படம் கரெக்டா இருந்துச்சுனாக்கா அந்த படத்தை உங்க வெப்சைட்ல நீங்க போடுங்க, அப்லோட் பண்ணுங்க. இதெல்லாம் இது ஏன் அங்க அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் அப்ரோச் தேவையில்லை. இந்த இடத்துல படம் இருக்கு, இப்ப அவங்க கலந்துக்கிறாங்க, அந்த படத்தை வந்து தாமரை வந்து அப்லோட் பண்ணும்போது அதை கட் பண்ணிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அதே படத்தை உங்க இதுல போட்டீங்கன்னா உங்க லிங்க்ல எல்லாம் போய் சேருங்க. அது பாருங்க, அது அளவு ஒரு அளவு தான் இருக்காரு. 40 படம் தான் இப்போ இந்த பத்திரிகை உங்க படமா வந்துருக்குல்ல, 45 லட்சம் பேருக்கு படத்துக்கு போட முடியுமா? 45 லட்சம் பேர் உறுப்பினர் 45 லட்சம் பேருக்கு போட முடியுமா? அதனால இந்த தளத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல நல்ல எக்ஸ்பர்டைஸ் ஆனவங்க நல்லா வந்து இதுல வந்து நல்ல நீண்டகாலமா இருக்கு. இதுல ஸ்ரீதர் அறிவுமுதன், அகரன், முதல்வன், இன்னும் பல தோழர்கள் நீண்ட காலமா இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து இது மாதிரி கூட்டங்களை ஒரு 2 hours 3 hours வந்து டெமோ பண்ணணும். டெமோ எப்படி வந்து எடிட் பண்ணணும், எப்படி வந்து அப்லோட் பண்ணணும், எப்படி வந்து கமெண்ட் எழுதணும் அப்படின்னு ஒருத்தர் விட்டு கமெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்து பாருங்க. இந்த கமெண்ட் வந்து சரியா இருக்கா, இது நெகட்டிவ் கமெண்டா பாசிட்டிவ் கமெண்டா, இது நமக்கு வந்து என்ன மாதிரியான எதிர் விளைவுகளை உருவாக்கும், என்ன விதமான நல்ல விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்ப ஒரு படத்தை கூட வந்து என்ன மாதிரியான படத்தை போடலாம், அதை வந்து நீங்க வந்து ஏதாவது எடுத்துட்டு வரலாம் படங்களை, இங்க வந்து கூட நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணும்போது அதுல என்ன நம்ம திருத்தங்கள் செய்ய வேண்டியது ஒரு 2 hours ஒரு டெமோவுக்கு நீங்க நேரம் அடுத்த கூட்டத்தில். அதுதான் உண்மையான கூட்டம். இது பிரிப்பரேட் கூட்டம். இது வந்து ஒரு சுழலின் நதி தயாரிப்பான ஒரு கூட்டம். அதாவது ஒரு சில அறிவிப்புகள் நம்முடைய அதிகாரப்பூர்வமான இணையதள தோழர்கள் இணையம் அப்படின்னு குறித்து ஒரு
விஷயத்தை அறிவிக்கிறாங்க. அது எந்த பெயரோட அறிவிக்கிறதுங்கிறது நாம அடுத்த கூட்டத்தில் அறிவிக்கிறோம். அடுத்த கூட்டங்கிறது இப்ப நீங்க முடிவு செய்யறது எப்படி பார்த்தா ஒவ்வொரு மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாதம் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து கிளம்பிருந்தேன். முதலாவது அடுத்து மாவட்ட அளவில் இணையதளத்தோட கூட்டம் மாதத்திற்கு 2 முறை தான். மாவட்ட அளவில் ஒரே இதுதான். ஆகவே இந்த மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை தோழர்கள் கூடணும். அதை இப்பவே நீங்க வந்து எனக்கு தகவல் இல்லைன்னு சொல்லவே கூடாது. இதுதான் தகவல். மாதந்தோறும் எங்க நடக்குங்கிற தகவல் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போறோம். அதை தொடக்க காலத்துல கேட்டு தெரிஞ்சுக்குங்கிற மாதிரியான மைண்ட் செட் வாங்க. தகவல் கிடைச்சா போங்கிற மைண்ட் செட் வந்துச்சுனாக்கா அது நமக்கு கௌரவ பிரச்சனையா மாறும். தொடக்க நிலைகளை எப்பவுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும், நாமே கேட்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கணும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு யாரும் நமக்கு தகவல் சொல்லலாம் பரவாயில்ல, நாமே கேட்டுப்போம். ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து தானா உங்களுக்கு தகவல் வந்து ஜூன் 10 ஒரு பெரிய விழா வச்சுக்கல. ஜூன் 10 சவரன் விளங்கு விழா. அது மாலை தானே, காலை இங்கே வச்சுக்கணும். அடுத்த ஞாயிறு கூட்டத்தொடர நான் கலந்து முடியாது. நான் கலந்து ஒரு தேதி முடிவு பண்ணேன். அந்த தேதி அடுத்த கூட்டத்துல தமிழகம் முழுக்க இப்ப யார் லிங்க் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப நீங்க இதையே அப்லோட் பண்ணுவீங்க அவங்களுடைய பேஸ்புக்ல. அதுல செய்தி அடுத்த கூட்டம் வந்து தேதி செய்தியெல்லாம் அவங்க செய்தியாவே பதிவு தனிப்பட்ட செய்தியா அவங்களுக்கு தனிப்பட்ட செய்தியா சொல்லி சொல்றாங்க. கட்சியுடைய செய்தியா பதிவு பண்ணக்கூடாது. இல்ல அதெல்லாம் அந்த லிஸ்ட் தான் எல்லாமே சொல்லிட்டு அடுத்த கூட கத்துங்க. எப்படியாவது அதுக்குள்ள போய் அந்த வேலையை எடுத்து நீங்க கத்துட்டா சரி. அதுக்கப்புறம் எல்லாம் வரும்போது நான் அந்த கலைஞரை பத்தி அவரோட சொல்லி முடிச்சேன். அவரு நம்ம இந்த மாதம் ஒரு தலையங்க எழுத பத்தி கேட்டாரு. நம்ம பாடல் தன்னட போன தடவை உட்பகையும் வெளிப்பகையும் ஒரு 2-3 பேர் படிச்சிருக்கீங்க. தலையங்கெல்லாம் கூட நீங்க கட் பண்ணி ஸ்கேன் பண்ணி கூட போடலாம். இந்த தலையங்கத்துல வந்து தன்னலமும் பொதுநலமும் அப்படிங்கறதுல தன்னலத்தை எப்படி வந்து ஒழிக்கிறது அப்படிங்கறத பத்தி கரெக்டா இருந்துச்சு. குழு சொல்றோம், கோஷ்டி குழுவா இயங்குறதுதான் வந்து மனித இயல்பு. அது வந்து ஒரு டைலக்ட்ரிக்கல் ஃபேக்டர், ஒரு இயங்கியல் உண்மை. குழுவாதான் இயங்க முடியும், குழுவாதான் வாழ முடியும். அது தவிர்க்கவே முடியாது. எந்த ஆங்கிள் எந்த கோணத்துல பார்த்தாலும் மனுஷன் டக்குன்னு ஒரு குழுவா திரண்டுவான். நீங்க சாதிக்குள்ள போனா உற்சாதியா திரண்டுவான், இல்லைன்னா மாவட்டமா திரண்டுவான். மதம்னு போனீங்கன்னா அதுக்குள்ள சாதியா திரண்டுவான் அல்லது இனமா திரண்டுவான். எப்படியா நல்லா உட்கார்ந்தோம்னா ஆம்பளை பொம்பளை நாங்க பெண்கள் அப்படின்னு டக்குன்னு ஒரு இமிடியேட்டா உடனே ஒண்ணு சேர்ந்துடும். இது வந்து ஒரு நேச்சர், தவிர்க்க முடியாது. நீங்க ரொம்ப மூன்று படிச்சுன்னா அது தெரியும். அதனால குழுவாய் இருந்தது வந்து ஒரு இயங்கியல் உண்மை. அதுல குழு நலன் அப்படிங்கறது அடிப்படையில தான் வந்து எங்க டீமுக்கான இன்ட்ரெஸ்ட், எங்களுடைய குழுவுக்கான நலன் அப்படின்னு அந்த டக்குன்னு அப்படியே ஒரு டீம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான வேட்கை இருக்கோ அந்த வேட்கைலாம் ஒன்னா செஞ்சுவாங்க ஒரு டீமா. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட முன்னிறுத்துவாங்க, குழு நிலையை முன்னிறுத்துவாங்க. அது தன்னலம் சார்ந்த குழுநலம் அப்படிங்கறது தான் ஆபத்தானது. தன்னலம் சார்ந்த தனிநபருடைய தன்னலம் சார்ந்த தனிநபர் நலன்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வண்டிக்கு டீசல் வேணும், சாப்பாட்டுக்கு வந்து பணம் வேணும். இப்ப நகரம் வந்து கோரிக்கை செல்ல நாங்கள் கண்டிக்கே வழி இல்லாம கிடக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து அந்த தனிநபர் நலன்கிறது ஒவ்வொரு இயக்கத்திற்கு ஒரு முக்கியமானது. தனிநபர் நலன், அவங்க தங்குறது இடம் வேணும், அவங்களுக்கு உடுப்பு வேணும், அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு அவங்க பண்ற ஒர்க் இருக்குல்ல அந்த ஒர்க்குக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இதெல்லாமே அவங்களுடைய தனிநபர் நலனோட சேர்ந்து இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து அது தன்னலமாகாது. தன்னலங்கிறதுங்கிறது தனிநபர் நலத்தை தாண்டிய ஒரு விஷயம். அது வந்து என்னன்னா பொது நலனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, அமைப்பு நலனை ஊறு விளைவிக்கக்கூடிய. கட்சியை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டான், மக்களை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டான்.
என்னுடைய நலன் அதுல முக்கியமானது. என்னுடைய நலன் நான் என் போட்டோல போடலையா, எல்லா போஸ்டும் கிளீடாமா, என் போட்டோ அதுல இல்லையா, அந்த டிஜிட்டல்லாம் போய் பிளேடு போட்டு வாடாமா. அப்ப அதுல வந்து திருமாவளவன் படம் கிழியுமே, அம்பேத்கர் படம் கிழியுமே, பொதுமக்கள் அதை பார்த்து ஏதாவது நினைப்பாங்களே, அதுக்கு எனக்கு கவலை கிடையாது. என் படம் இல்லையா அது, ஆனா என் படமும் அதை இடம் பெறணும் அப்படிங்கிறது தனிநபர். நான் வந்து இந்த ஏரியாவில் ஒரு பொறுப்புல இருக்கேன், அதனால என் படம் இடம் பெறணும், அப்பதான் எனக்கு ஒரு அங்கீகாரமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தனிநபர் நலன். என் படம் இல்லைன்னா அமைப்பு நலனே வந்து செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு செய்யறது தன்னலம். அந்த தன்னலத்தை எப்படி நம்ம வந்து ஒழிக்கிறது அல்லது வந்து அதை கையாளுறது அப்படிங்கறது சொல்லும்போது நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். அந்த உதாரணத்தை அதை எழுத சொன்னேன். ஒரு கப்பல இதுல வந்து ஒரு கப் டீ இருக்கு. இந்த டீல வந்து ஒரு சொட்டு விஷம் கலந்துறாங்க, ஒரு சொட்டு விஷம் கலந்துறாங்க. இந்த ஒரு சொட்டு விஷத்தை தனியா பிரிச்சு நம்ம எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அது தனியா வெளியே எடுக்கப்படும். இந்த ஒரு சொட்டு விஷம்ங்கிறது தன்னலம் விஷயம். அந்த பால் அது வந்து பொதுநலம் விஷயம். இப்ப இந்த விஷத்தினுடைய தன்மையை போக்கணும்னு சொன்னா இந்த 1 டம்ளர் பாலுக்கு மேல 4 டம்ளர் பால் ஊத்துறது, 8 டம்ளர் பாலை ஊத்துறது, 16 டம்ளர் பாலை ஊத்துறது, 32 டம்ளர் பாலை ஊத்துறது. அப்ப பாலுடைய அளவு அதிகமாக 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 விஷத்தினுடைய வீரியம் குறைஞ்சி ஒண்ணுதான். அப்படி இருந்து பால் அதிகமா ஊற்ற 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 நஞ்சினுடைய தன்மை வந்து வீரியம் இழந்து போவதை போல பொதுநல கருத்தை, பொதுநல உணர்வுகளை, மக்கள் நலன், அமைப்பு நலன், பொது நலன், மக்கள் நலன், அமைப்பு நலன், கொள்கை நலன் அப்படிங்கறத உள்வாங்க 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 தன்னலம்ங்கிறது தானா அழிஞ்சிடும். தன்னலத்தை உள்ளுக்குள்ள இருந்து புடுங்கி வெளியே போட முடியாது. தன்னலத்தை உள்ளுக்குள்ள இருந்து புடுங்கி வெளியே போட முடியாது. 100க்கு 100 விழுக்காடு மனிதன் தன்னலத்தோடு பிறக்கிறான், தன்னலத்தோடு வாழ்கிறார், தன்னலத்தோடு சாகிறார். 100க்கு 100 விழுக்காடு. அந்த தன்னலத்தை வெல்லுகிறவன் தலைவனாகிறான், மகானாகிறான். தன்னலத்தை வெல்லுகிறவன் தான் ஒரு ஆளை கொல்ல முடியும், அது பிறரால் செய்ய முடியும். ஆனா ஒருத்தருடைய ஆணவத்தை வந்து ஒன்னால அழிக்க முடியாது. ஆணவத்தை ஒன்னால அழிக்க முடியாது, என்னாலதான் அழிக்க முடியும். எனக்குள்ள ஆணவம் இருக்கு, எனக்குள்ள அகந்தை இருக்கு, எனக்குள்ள வந்து ஒரு ஈகோ இருக்கு, எனக்குள்ள தன்னலம் இருக்குன்னா அதை எவனாலும் எப்பேற்பட்ட வேர்னாலும் எனக்குள்ள இருக்கிற தன்னலத்தை அழிக்கவே முடியாது. அடிச்சாலும் உதைச்சாலும் கட்டி போட்டாலும் அவங்க எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் அந்த ஈகோவை அவுட்டர் போர்ஸ்ல இருந்து எக்ஸ்டர்னல் போர்ஸ்ல இருந்து அழிக்க முடியாது. அந்த ஈகோவை யாரால அழிக்க முடியும்னா எவன் வந்து ஈகோவை கையில வச்சிருக்கானோ அவனால மட்டும்தான் ஈகோ அழிக்க முடியும். அவனால மட்டும்தான் ஈகோ அழிக்க முடியும், தன்னலத்தை அழிக்க முடியும், அகந்தை அழிக்க முடியும். அப்ப அதை எப்படி நம்முடைய இயங்கு தளத்தை விரிவுபடுத்துறது, என்னை பற்றி வச்சு நினைச்சு நான் அரசியலை பாக்குறதுங்கிறது ஒரு கட்டம். நம்ம டீம் வச்சு அரசியலை பாக்குறதுங்கிறது அடுத்த கட்டம். நம்முடைய கட்சியவே வச்சு அமைப்பை பாக்குறதுங்கிறது அதனுடைய அடுத்த இயங்குதளத்துக்கு விரிவாகும். கட்சியை தாண்டி நாம எந்த மக்களுக்காக போராடுறோமோ அந்த மக்களை வச்சு பாக்குறதுங்கிறது அதை விட பெரிய இயங்குதளம். அது வந்து விரிந்த தளம். அப்படி நம்முடைய தளம் இயங்கு தளத்தை விரிவுபடுத்த 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 பொதுநலம் என்பது நம்முடைய உள்ளத்துக்கும் நம்முடைய கட்சியும் நிறையும். பொதுநலம் நிறையும் போதுதான் தன்னலம் வெளியேறும் அல்லது வீரியம் இழக்கும். வீரியம் இழக்கும். அப்ப குழு அரசியல் அதெல்லாம் வந்து சிறஞ்சி. அதனால தொடக்க நிலையில இதெல்லாம் இருந்தே தீரும். இந்த மாதிரியான புறக்கணிப்புகள், இந்த மாதிரியான இருட்டடிப்புகள், புறக்கணிப்பு இருட்டடிப்பு இல்லாம யாருமே வளர முடியாது. எழுதாத புத்தகத்துக்கு யாராவது விமர்சனம் பண்ணுவாங்களா? திரையிடாத படத்தை யாராவது விமர்சனம் பண்ணுவாங்களா? என் படத்தை யாருமே திரையிடாத, யாருமே விமர்சனம் பண்றதுலங்க. ஏன்பா உன் படத்தை யாரும் விமர்சனம் பண்றது? நான் இன்னும் வெளியில என்னுடைய கவிதைகளை யாருமே வந்து விமர்சனம் பண்றது இல்லைங்க. அவ்வளவு சிறப்பான கவிதைகள். எப்படி உன் கவிதை மட்டும் யாரும் விமர்சிக்கல, நான் என்ன அது புத்தகமாவே பிரிண்ட் பண்ணலங்க அப்படின்னு. ஆக அச்சுக்கு வராத எந்த நூலும் விமர்சிக்கப்படாது, திரைக்கு வராத எந்த படமும் விமர்சிக்கப்படாது. விடுதலை சிறுத்தைகள் திரையில் ஓடிக்கொண்டிருக்கிற வெற்றிகரமான படம். சந்தையிலே பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிற அறிவார்ந்த நூல். அதனால விமர்சனத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆக்கப்பூர்வமான செய்திகளை இணையதளங்களின் ஊடாக நம்முடைய ஆர்வலர்களின் பார்வைக்கு எடுத்துச் செல்வது என்ற ஒற்றை கருத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும். இந்த கவுண்டர் என்கவுண்டர் மறந்துருங்க, டிஃபென்சிவ் ஸ்டெப்ஸ் மறந்துருங்க. அதை மட்டும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னாக்க அது வெளியில போறதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ளேயே டிஃபென்சிவ் சண்டை நடக்கும். அதுதான் குழி சண்டையா மாறும். அதனால டிஃபென்சிவ் மெஷர்ஸ்ங்கிறதெல்லாம் நம்ம கைவிட்டுட்டு ஆக்கப்பூர்வமான செய்திகளை இணையதளங்களின் ஊடாக வெகுமக்களை சென்றடைவதற்கு
நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையான விவரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலில் தோன்றாமை நன்பு அப்படின்னா நீ ரொம்ப அழகா புகழா எடுத்துருக்குள்ள ஒருத்தன் பிறந்துட முடியாது. பிறக்கும் போதே ஒருத்தன் புகழா பிறந்துட முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா நீ ரிஹர்சல் பார்த்துட்டு அரங்கேற்றம் செய்யணும் அர்த்தம். நீ மேடையில் ஆட போறேன்னு சொன்னா அப்படி ஆடுறதுக்கு முன்னாடி நீ நல்லா ரிஹர்சல் பண்ணிக்க. நீ அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணிட்டுனா குட் பெர்ஃபார்மன்ஸ்னா ஓகே. இல்லைன்னா அது நீ அதை பண்ணக்கூடாது, மேடை ஏறக்கூடாது. அதான் அது அர்த்தம். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதுக்காக கம்பு இருக்க முடியாது. எடுத்துலேயே நான் மேடை ஏறி அரங்கேற்றம் தான் செய்வேன். இல்லைன்னா நான் ஒண்ணுமே செய்யணும். அது இல்லை. அதுக்கு முன்னாடி கத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் எடுக்கணும். ரிஹர்சல் எடுத்ததுக்கு பிறகுதான் நீ அரங்கேற்றம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எடுப்புலயே அரங்கேற்றம். அதுக்கு முன்னாடி ரிஹர்சலும் இல்லை, ட்ரைனிங்கும் இல்லை, பயிற்சியும் இல்லை, அந்த ஒத்திகை பார்க்கிற களமும் இல்லை. பயிற்சி களமும் முக்கியமானது, ஒத்திகை களமும் முக்கியமானது. அதற்கு பிறகுதான் அரங்கேற்ற களம். அந்த அடிப்படையில இணையதளத்தில் கூட பயிற்சி களம் இருக்கிறது, ஒத்திகை களமும் இருக்கிறது. அதை மறந்துவிடாது. எடுப்புலயே நமக்கு ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் ஓபன் கற்றுக் கொடுக்குறாங்க உடனே நம்ம டக்குனு உள்ள கொண்டுட்டு சில விஷயங்கள்ல நம்ம ஏமாற்றத்தையும் தோல்வி செய்யணும். அப்படி இல்லை. முடிந்த அளவுல பயிற்சி களத்திலும் நம்ம ஆட்படுத்திக்கணும், ஒத்திகை களத்திலும் நம்ம ஆட்படுத்திக்கணும். அதற்கு பிறகுதான் அரங்கேற்ற களத்துக்குள்ள வரணுங்கிற மாதிரி இந்த இணையதளங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த அமர்வு தமிழகம் தழுவிய அளவில் நம்முடைய தோழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என கேட்டு நிறைவு செய்திருக்கிறேன்.